ஹalleluya. இப்பொழுதுதான் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்தது போல இருந்தது. அதுக்குள்ளாக பாருங்க 8 மாதங்கள் ஓடிவிட்டது. நாட்களும் நிமிடங்களும் பறந்து கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஹalleluya. நடத்தினார் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவர் ஒருவரே என்னை நடத்தினார். ஹalleluya. ஆண்டவர் ஒருவரே எங்களை நடத்தினார். ஹalleluya. இன்றைக்கும் நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானித்து அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு மாதமும் நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிப்பது வழக்கம், குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக. இன்றைக்கும் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். செப்பனியா 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? செப்பனியா 2:2 பக்கம் 1087ஆம் பக்கத்தில் இருக்கிறது. செப்பனியா 2:2 நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை, மற்றவர்களை அல்ல, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஹalleluya. இன்னைக்கு நம்மை நாமே சில காரியங்களில் நம்ம சோதித்து அறிய போகிறோம். ஹalleluya. ஹalleluya. எப்பொழுதுமே ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இதை தாங்க அதை தாங்க நம்ம ஜெபிப்போம். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் நம்ம வாழ்க்கை இருக்கும் பொழுது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் காரணராக இருக்கிற ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? எப்பொழுதுமே நான் சொல்வது உண்டு, இந்த பாலை நம்ம பாத்திரத்தில் ஊற்றுறதுக்கு முன்பாக நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இல்லையா, செக் பண்ணுவோம், இதில் ஊற்றலாமா, இது திரும்ப கழுவணுமா, அழுக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து விட்டு தான் நம்ம ஊற்றுவோம். ஏனோ தானோ நம்ம ஊற்றிடுவோமா? இல்லை, ஊற்ற மாட்டோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை நம்ம அகற்றும் பொழுது பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கை மாறும் பொழுது அது லகுவாக இருக்கும். ஹalleluya. ஹalleluya. இன்னும் சில காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து அறிய போகிறோம். ஹalleluya. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்பொழுது ஒரு பக்கம் ஆண்டவரே இதை தாங்க அதை தாங்க நம் விண்ணப்பங்களை வைக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவரே நான் என்ன மாறணும், ஹalleluya, நான் என்ன மாற்றிக்கொள்ளணும், என்னிடத்துல என்ன நீங்க மாற்ற விரும்புகிறீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேருக்கு அந்த இருதயம் இன்னைக்கு இருக்கிறது? ஆண்டவரே நான் என்னப்பா மாறணும், ஹalleluya. எத்தனை பேர் அந்த இருதயத்தை வைத்திருக்கிறீங்க? ஹalleluya. ஹalleluya. நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் பாருங்க, ஆண்டவரால் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் களிமண். ஹalleluya. எரேமியாவில் வாசிக்கிறோம், களிமண் கெட்டு போய்விட்டது, குயவன் கையில் கெட்டு போய்விட்டது, அதை குயவன் அழகாக வணைகிறார். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் கையில் சொல்ல போகிற, ஆண்டவர் இடத்துல சொல்ல போகிற, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் களிமண்ணா என்னை ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க ஜெபிப்பதற்கு? ஹalleluya. நம்மை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் பாருங்க, அநேக காரியங்கள், அநேக மாறுதல்கள் தானாய் நடைபெறும். ஹalleluya. ஹalleluya. வாசிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனா கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். ஹalleluya. இயேசு சொன்னார், கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். இன்னைக்கு நம்முடைய கிரியைகள் இங்க பார்க்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லுகிறோம், ஆனா நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது?
பொழுது மற்றவர்களிடத்துல நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது, ஆண்டவரிடத்துல நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி மற்றவர்களிடத்துல நம்ம பிஹேவ் பண்றோம். எப்பொழுதுமே நம்மை விட மேலா இருக்கிறவங்களிடத்துல, நம்மளோட வசதியில, பணத்துல, சோஷியல் ஸ்டேட்டஸ்ல மேலா இருக்கவங்களிடத்துல நம்ம நல்லா தான் நடந்துக்குவோம். ஆனால் நம்மள கீழே இருக்கிறவங்களிடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் இதில் தான் இருக்கிறது நம்ம குணம் என்ன என்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை செய்கிறாங்களா உங்கள் வீட்டில், எப்படி நடந்து கொள்கிறோம்? ஒரு வேலை ஸ்தலத்தில் உங்களிடத்துல கீழே வேலை செய்கிறவர்களிடத்துல எப்படி நடக்கிறோம்? அந்தஸ்தில் குறைந்தவர்களிடத்துல, வசதியில் குறைந்தவர்களிடத்துல நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுகிறோம், நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு, கிரியைகள் ஆக்ஷன்ஸ், நம்முடைய கிரியைகள் பேச்சு எப்படி இருக்கு, நம்முடைய பார்வை எப்படி இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வாயினால சொல்றாங்க அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறோம், ஆனால் கிரியையினாலே அவரை மறுதலிக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் தன் தன் கிரியைக்கு தக்க பலனை அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கிரியைகளை சற்று ஆராய்ந்து பார்க்கலாமா, சற்று ஆராய்ந்து பார்க்கலாமா? கிறிஸ்டியன்ஸ்னாலே உதவி செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிறிஸ்டியன்ஸ்னாலே அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் உங்களையே நம்மளே யோசித்து பார்க்கலாமா, நம்ம உதவி செய்கிறோமா? ஒருத்தர் உதவி என்று கேட்கும் பொழுது எதுக்கா இன்னைக்கு தானே, நேற்று தானே கொடுத்தேன், நேற்று தானே நம்ம உதவி செஞ்சோம், அப்படி நம்ம கேள்வி தான் கேட்கிறோமே ஒழிய, சரி ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் நற்கிரியை செய்ய முடிகிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து நம்ம இடத்துல உதவின்னு கேட்குறாங்கன்னா அவங்க இயலாமையில் தானே கேட்குறாங்க. நம்மளால் முடிஞ்சால் நம்ம செஞ்சிடணும், கேள்வி கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டது, அவங்க மரித்த பிறகு பாருங்க, என் தாயார் தனக்கென்று வீட்டை கட்டலை, தனக்கென்று நகைகளை சேர்த்து கொள்ளலை, விலையுயர்ந்த ஆடைகளை நான் உடுத்தி கொள்ளணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனால் அவங்க மரிக்கும் பொழுது பாருங்க, அவங்க செய்த கிரியைகள் பேசப்பட்டது. ஹல்லேலூயா. ஒன்றும் அவங்களோட கூட செல்லலை, ஒன்றும் அவங்க எடுத்துட்டு போகலை. ஹல்லேலூயா. எல்லாம் இந்த உலகத்தோடே முடிந்து விட்டது. ஆனால் அவங்க ஆண்டவரிடத்துல போகும் பொழுது பாருங்க, எல்லாரும் சொன்ன வார்த்தை, அம்மா எனக்கு உதவி செய்வாங்க, அம்மா இடத்துல வந்தா எனக்கு ஏதாவது பண்ணுவாங்க, அவங்க இப்படி நான் கஷ்டப்படும் பொழுது எனக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்க என்று அந்த நற்கிரியைகள் பேசப்பட்டது. ஹல்லேலூயா. தபித்தாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஸ்திரீ அந்த பரிமள தைலத்தை தன்னுடைய கால்களில் ஊற்றும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இன்னைக்கு நம்மளால நிறைய இயலும், ஆனா நமக்கு மனசில்லை இன்னைக்கு நற்கிரியைகளை செய்ய. ஒரு பக்கம் நற்கிரியைகள், இன்னொரு பக்கம் நம்ம கிரியைகளே. ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிற வார்த்தைகள், ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸ், அதில் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அநேக நேரங்களில் மற்றவர்களை இழிவாய் நடத்தினது உண்டு, சில நேரத்தில் இருதயத்தில் மற்றவர்களை அவமதித்தது உண்டு. இவங்களாம் இப்படி வந்துருவாங்களா, இவங்களாம் இப்படி நல்லா இருப்பாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் அவமதி உண்டானால் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் கிரியையினால, ஹல்லேலூயா, என்னுடைய ஆக்ஷன்ஸ், என்னுடைய பார்வைகள், சில நேரம் நம்ம மற்றவர்களை பார்த்த பார்வைகள் கூட ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத பார்வைகள். ஹல்லேலூயா. இழிவாய் பார்த்த பார்வைகள். ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை ஊய்த்து ஆராய்ந்து சோதித்தறிய எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கீழ்ப்படி கீழ்ப்படியாதவர்களா இருக்க விரும்பல, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்க விரும்பலப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாய்களை திறந்து அறிக்கை பண்ணினால் மாத்திரம் போதாது. ஆண்டவரே, என் கிரியினால நான் மற்றவர்களுக்கு உம்மை பிரதிபலிக்கணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் இவங்களாம் ஜெபிக்கிறாங்களா, இவங்களாம் சபைக்கு போறாங்களா, இவங்களாம் ஊழியம் செய்றாங்களா, இவங்களாம் கிறிஸ்தவர்களா என்று சொல்லத்தக்கதாக
இருக்கிறதாக நம்முடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் ஆண்டவரே உமக்கு பிரியமான கிரியைகள் சொல்லுங்க. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும், என்னுடைய ஆக்ஷன்ஸ்ல, என்னுடைய பார்வையில இயேசு எப்படி இருந்தது போல, ஹalleluya, இயேசுவை போல பொறுமையாய், இயேசுவை போல அன்பாய், இயேசுவை போல அரவணைக்க ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. கரங்களை உயர்த்தி கேட்பீங்களா? ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே என்னுடைய பெருமையினாலேயோ என் மாம்சத்தினாலேயோ நான் செயல்படாதபடிக்கு என்னை தாழ்த்துகிறேன், தாழ்த்துகிறேன், தாழ்த்துகிறேன். என் கிரியையினால் உம்மை மகிமைப்படுத்த, என் கிரியையினால் உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன புடவைகளை உடுத்து இருந்தீங்க, நீங்கள் என்ன காரில் வந்தீங்க, நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க என்பதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி உதவி செய்திருந்தீர்கள் என்றால் அவங்க சொல்லுவாங்க, அந்த சகோதரி எனக்கு உதவி செஞ்சாங்க, அந்த சகோதரன் நான் இக்கட்டில் இருக்கும் பொழுது எனக்கு உதவி செய்தாங்க. அது பேசப்படும். ஹalleluya, ஹalleluya. அதனால எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் போதும் அப்படி நம்ம நினைக்காம மற்றவர்களுக்கு உதவி செய்கிற கிரியைகளை நம்ம நடப்பிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹalleluya. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறோம், மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தோம், தேவனை அறிகிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனா கிரியையில மறுதலிக்கிறாங்க. இங்க வாயினால் ஆண்டவரிடத்துல சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், ஆனா இருதயமோ விலகி இருக்கிறது. ஒரு மாயமாலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா? ஆண்டவர் நம்மை சோதித்து அறிக விரும்புகிறார். இந்த காலை வேளையில நம்ம வாயினால ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கிரியினால நம்ம மறுதலிக்கிறோமா? வாயினால பல பாடல்களை நம்ம ஆண்டவரை துதித்து பாடிட்டு இருதயம் தூரமா இருக்கிறதா? எல்லாவற்றிலும் அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் அதிகமாய் சோதித்து அறிகிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் அந்த இருதயங்களை அவர் நிறுத்து பார்க்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நம்மளுடைய பலிகளை அல்ல, தகன பலிகளை விரும்புகிறவர் அல்ல, அந்த நொறுகுண்ட அந்த இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று சொல்லி நம்ம பாடுறோம். உண்மையாகவே அன்பு கூறுகிறோமா? உண்மையாகவே அந்த உலகத்தில் இருக்கிற ஃபேமிலியை தாண்டி நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? நிஜமாகவே ஆண்டவரை தேடுகிறோமா? எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை தேடுகிறோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எல்லா சூழ்நிலையும் நான் ஆண்டவரை தேடுகிறேன்? இல்லை. நிறைய நேரங்களில் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம தேடுகிறோம். கஷ்டத்து நேரத்தில் நம்ம ரொம்ப தேடுறோம், மற்ற நேரத்தில் ஏதோ தேடுகிறோம் இல்லையா? பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஓசியா 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாமா? ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஓசியா 6:4. எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடிய காலையில் தோன்றும் பனியை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனி போல் ஒளிந்து போகிறது. ஹalleluya. காலையில மேகம் வருகிறது போல நம்மளுடைய பக்தி வருகிறது, ஆனா விடியற் காலத்துல மறைந்து போகிறது போல அது மறைந்து போகிறது. நம்முடைய பக்தி, ஆண்டவருக்கு மேல இருக்கிற அந்த அன்பு எப்படி இருக்கிறது? சில நேரத்தில் அப்படியே தண்ணீரும் வெள்ளங்களும் பிரிக்க முடியாதையா என்று நம்ம பாடுறோம். அடுத்த நேரம் என்னத்தை ஆண்டவர் இருக்காரா? ஆண்டவர் நிஜமாதான் இருக்கிறாரா? உண்மையாகவே என்னை பார்க்கிறாரா என்று நம்ம கேள்வி கேட்கிறோம். சில நேரத்தில் ரொம்ப ஆண்டவரோடு இணைகிறோம், சில நேரத்தில் ரொம்ப தூரமாக இருக்கிறோம். அப்படி ஆண்டவர் நம்ம இருக்க விரும்பவில்லை. ஹalleluya. பிரதான கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் ஹalleluya
ஹalleluya, உன் முழு பலத்தோடும், ஹalleluya, with everything, with all your might, உங்கள் எல்லா பலத்தோடு நீ அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. ஹalleluya. தேவைக்காக தேடுகிற கூட்டமா இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே நல்ல சூழ்நிலையில மாத்திரம் தேடுறேன், ஆனா கஷ்டமான சூழ்நிலையில தேடல, மனிதனை தேடுறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயம் தூரமா இருக்கிறதா? ஹalleluya. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரத்தில் உண்மைதான், நம்ம வாயில சில நேரம் இப்போ கூட நம்ம வர்ஷிப் பண்ணும்போது வாயினால பாடணுமா இல்லை இருதயத்திலிருந்து பாடணுமா? மற்றவர்கள் பார்க்குறாங்கன்னு பாடுகிறோமா இல்லை ஒரு கடமையாய் பாடுகிறோமா? ஹalleluya. இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவன் நம்முடைய இருதயத்தை, மனிதர்கள் நான் உங்கள் இருதயத்தை பார்க்க முடியாது, என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் கற்பனைகளில் பிரதான கற்பனை, உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுகிறோமா? இல்லையே. காலையில் உதித்து மாலையில் ஒளிந்து போகிறது போல இருக்கிறதே நம்ம பக்தி அப்படிதானே இருக்கிறது. ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்மை நேசிக்க, இன்னும் உண்மையாய் அந்த உண்மை என்பதற்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது, எவ்வளவு ஆழமான வார்த்தை அந்த உண்மை. உண்மையான இருதயம் இருக்கிறதா? உண்மையாய் நீங்க கேளுங்க, நீங்க உங்களை கேளுங்க, உண்மையா நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மையா இதில் சில நேரத்தில் நேசிக்கல அப்பா, எங்களை மன்னிங்கப்பா. ஹalleluya. நீர் எங்களை நேசித்து நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே தந்தீர் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர், சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். ஆனா அநேக நேரங்கள்ல உங்களை நாங்க உண்மையா நேசிக்கல. நீங்க நேசிக்கிற மனிதர்கள் உங்களை நேசிக்கலன்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கிறது, எவ்வளவு மனம் உடைந்து போகிறது. அப்படித்தானே ஆண்டவருக்கும் மனம் உடைந்து போகும். எவ்வளோ நேசிக்கிறேன், என் ஜீவனையே கொடுத்தேனே, ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினால நம்மளை பாதுகாக்கிறாரே, ஆனா அவரை நம்ம நேசிக்கலையே. உலகத்தை, உலக வேலைகளை, மனிதர்களை, நம்ம பிள்ளைகளை முன்னாடி வைக்கிறோம், ஆனா ஆண்டவரை பின்னாடி வைக்கிறோமே. ஆண்டவரே இந்த நாள்ல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே உம்மை உண்மையாய் நேசிக்கணும். உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அவரிடத்துல பேசுவார்கள். உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அவருடைய வார்த்தைகளை தியானமாய் இருப்பார்கள். உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அவரோடு உறவாட விரும்புவார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? உண்மையாய் நேசிக்கிறோமா? தேவைக்காக நேசிக்கிறோமா? ஆண்டவரே அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மாயமானமான கிறிஸ்தவர்களாய் நாங்க இருக்க விரும்பல. இன்னைக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாய் நேசிக்க, முழு இதயத்தோடு நாங்கள் உம்முள்ள அன்பு கூற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில்
ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே சொல்லலாமா? தகப்பனே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். எல்லாரும் சொல்லலாம், உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நான் மாயமாலமான கிறிஸ்தவனாய் இருக்க போறதில்லை. ஹல்லேலூயா. வாயினால அறிக்கை செய்து நம்ம கிரியினால மறுதலிக்க கூடாது. ஹல்லேலூயா. உதடுகள்னால கனம் பண்ணி இருதயம் தூரமா இருக்கக்கூடாது. வேதத்துல கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று யார் பாடினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மிரியாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து பாடினாங்க. எப்போ பாடினாங்க? செங்கடலை பிளக்கும் பொழுது பிளந்து அந்த அக்கறை பட்ட உடனே பாடுறாங்க. பயங்கரமா உதடுனால் கனம் பண்றாங்க, ஆண்டவரே உமக்கு ஒப்பான தேவன் யார். ஆனா தொடர்ந்து அப்படி வந்த அடுத்த அதிகாரத்துல பாருங்க, மாறாவுக்கு வராங்க, அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வாயினால் கனம் பண்ணி உடனே முறுமுறுக்கிறாங்க, அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஹல்லேலூயா. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? மற்றொரு மாயமலமான கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொண்டு வருகிறேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லி, ஆனால் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஹல்லேலூயா. சகோதரன் என்று சொல்லும் பொழுது சொந்த சகோதரனும் சகோதரன் தான், கணவனுடைய சகோதரனும் சகோதரன் தான், மனைவியோட சகோதரனும் சகோதரியும் சகோதரன் தான், நம்ம வேலை ஸ்தலத்துல பக்கத்துல அமர்ந்திருக்கிற சகோதரனும் சகோதரன் தான். ஹல்லேலூயா. சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பொய்யன் என்று சொல்லும் பொழுது பிசாசை குறிக்கிறது. பிசாசு யாரு? பொய்யனும் பொய்களுக்கு பிதாவா இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம பொய்யனா இருந்தா நம்ம பிசாசன் பிள்ளைகளா இருக்கிறோமே. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி நம்ம பிசாசன் பிள்ளைகளா இன்றைக்கு இருக்கிறோமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அந்த கசப்பான வேர் முளைத்தெழும்பும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அந்த கசப்பு வரும் பொழுது நாம் தேவனுடைய கிருபையை இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்வது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க, இந்த கோவிட்ல மரித்து போறாங்க, சும்மா வெளியில போறாங்க, ஏதோ ஒரு லாரி
லாரி ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. இன்னும் சில பேர் மீன் சாப்பிட்டு மீனோட முள் குத்தி கூட ஒருத்தர் இறந்து போயிட்டார் இல்லையா? எவ்வளவு கொடுமையான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த விமானம் பாருங்க, அந்த விமானம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்து அப்படியே அந்த விமானத்தில் இருந்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. எத்தனை விமான பிரயாணங்கள் நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம், எத்தனை ட்ரெயின் டிராவல்ஸ் நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிரயாணப்பட்டு வருகிறோம். நம்முடைய ஜாக்கிரதையா இல்லை, ஆண்டவருடைய கிருபை. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு அந்த கசப்பான வேர் நம்ம இடத்துல முளைத்து எழும்பக்கூடாது. ஹல்லேலூயா. காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூற முடியலையா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையாகவே சில நேரத்துல சில நபர்களிடத்துல அன்பு கூறுவது மிக கடினமா இருக்கலாம். சில நேரத்துல கடினமா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் அன்பு கூற எனக்கு பலன் தாங்க. ஹல்லேலூயா. மன்னிக்க எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. அதை மறந்து போக எனக்கு கிருபையை தாங்க. நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, சகோதரனை பகைக்கிற ஆண்டவரே, மாயமாலமான பொய்யான கிறிஸ்தவனாய் வாழ ஆண்டவரே எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா சில காரியங்களை மன்னிப்பதற்கு, சில காரியங்களை மறப்பது மிகவும் கடினமா இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் தேவரீர் நீர் எங்களுக்கு கிருபையை தருவீராக. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை மறக்க பண்ணுவீராக. யோசேப்பு சொன்னார், தேவன் என்னை மறக்க பண்ணினார். நம்மளால மறக்க முடியாது, மாம்சமான நம்மளால மறக்க முடியாது. ஆனா தேவன் நமக்கு மறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. மறக்க பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவர் அவனை பலுக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, கிருபையை இழந்து போகாதபடிக்கு இந்த கசப்பு ஒரு தடையாக இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இந்த கசப்பு இருக்குமானால் ஆண்டவரே அதை முழுவதுமாக ஆண்டவரே அந்த வேரை பிடுங்கி எறிய எனக்கு பலன் தாங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒருவேளை சொந்த சகோதரன் இடத்துல ரொம்ப அன்பு கூறுகிறோம், ஆனா மனைவியோட சகோதரிடத்துல அன்பு கூறுகிறோமா? கணவருடைய சகோதரி இடத்துல அன்பு கூறுகிறோமா? கணவருடைய வீட்டாரிடத்துல அன்பு கூறுகிறோமா? அநேக நேரத்துல நிறைய கசப்புகள், நிறைய காயங்கள் நம்மை தடுக்கிறது. அது பிசாசுடைய கிரியை. காயங்கள் வேண்டாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் இந்த காயத்தெல்லாம் உங்க பாதத்துல வைக்கிறேன். ஆண்டவரை உம்முடைய ஆனந்த தைலத்தினால ஹல்லேலூயா என்னை நிரப்பி அந்த காயங்கள் எல்லாம் ஆற்றுங்கப்பா. அந்த வேதனை எல்லாம் ஆற்றுங்க. அந்த நிந்தைகள் எல்லாம் மறக்க பண்ணுங்க. அந்த நிந்தைகளை மறக்க பண்ணுங்க. அந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள் இருதயத்துல மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கூட மறக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மனிதர்கள் இன்றைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. ஆனா அந்த கிருபையை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அந்த கிருபையை நம்ம இழந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த கிருபையை இழந்து போக நான் விரும்பல. சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரிடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் கிருபை வேணும், ஆண்டவரே என் குடும்பத்திற்கு உங்க கிருபை வேண்டும். இந்த கசப்பு முளை தெலும்பி ஆண்டவரே இந்த கிருபையை நான் இழந்து போகாதபடிக்கு இன்னைக்கு எனக்கு போதித்ததற்காக நன்றி அப்பா. என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். என்னை முழுவதுமாக என்னை தாழ்த்துகிறேன். சொல்லுங்க, என்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களிடத்துல ஆண்டவர் கிருபை வைக்கிறார். நீங்க தாழ்த்திருங்க. அந்த வார்த்தைகளை மறந்துருங்க. அந்த கசப்புகளை மாற்றிருங்க. இருதயத்துல இருந்து நீக்கிருங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரம் போதும். சொல்லுவீங்களா? ஆண்டவரே உங்க கிருபை மாத்திரம் போதும் அப்பா. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலம்
கிருபை போதும், ஒண்ணுமே இல்லைனாலும் உன் கிருபை போதும். ஏசப்பா பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். இன்னொரு விசையா சொல்லுங்க. என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாயமானமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது என்பது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனை அறிகிறேன் என்று சொல்லி கிரியினால மறுதலிக்காதீங்க, வாயினால கனம் பண்ணி இருதயத்தில் தூரமாக இருக்காதீங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி மனுஷனிடத்தில் கசப்பா இருக்கிறாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜெபித்து, ஆண்டவர் சொல்லிய கற்பனைகளை கை கொள்ளாமல் போகிறது என்ன? ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாமல் இருக்கிறது என்ன? ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறது என்ன? பிறரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறது என்ன? ஹல்லேலூயா. இன்றைக்கு சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும் பொழுதோ, இல்லை தேவ மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசும் பொழுதோ, அது எனக்கு இல்லை, அது நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன், இது அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் சொல்லி நம்ம தட்டி விடுகிறோமா? இல்லை, ஆண்டவரே என்னோடு பேசுகிறீங்க, ஆண்டவரே நான் மாற்றிக்கொள்ளுகிறேன், என்ன நான் திருத்திக் கொள்ளுகிறேன், எனக்கு இதை மாற்றிக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க என்ற இருதயம் இருக்கிறதா? பாருங்க, ஆண்டவரிடத்துல ஒரு மனிதன் வந்தான். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த காரியத்தை. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரிடத்துல ஒரு மனிதன் கேட்கிறார், ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை அடைவதற்கு அந்த 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பன் தாயும் கனம் பண்ணு, இவெல்லாவற்றையும் சொன்னோடனே அந்த வாலிபன் சொல்லுகிறார் 20ஆம் வசனத்துல பாருங்க, இதெல்லாவற்றையும் நான் சிறு வயது முதல் நான் செய்து வருகிறேன், இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்குன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விற்று மற்றவர்களுக்கு கொடுத்துருன்னு சொன்னோடனே பாருங்க 22ஆம் வசனம், ஆண்டவரிடத்துல ஒருவர் துக்கமாய் போன ஒரே ஒரு நபர், இந்த நபர் மாத்திரம்தான். 22ஆம் வசனத்தை பாருங்களேன். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நித்திய ஜீவன் எனக்கு வேணும், என்ன செய்யணும்னு கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை செய்ய மனதில்லை. இன்றைக்கு நமக்கு சில காரியங்களை நிறைவேற்ற நமக்கு மனதில்லாமல் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லியும் நான் சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறது என்ன? கடன் வாங்காதீங்க என்று போதகர் அநேக முறை போதித்தோம், இன்னும் கடன் வாங்கி நம்ம ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம மற்றவர்களை நம்ம இழிவாய் பேசி கொண்டு இருக்கிறோமா? மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்னு சொன்ன வார்த்தையை நம்மளால நிறைவேற்ற முடியலையா? இரவும் பகலும் நீ தியானமாய் இருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறதா? அது பிரயோஜனம் இல்லை
பிரியமானவர்களே, ஒரு விசை கண்களை மூடி இத்தனை வார்த்தைகளை நம்ம தியானித்தோம், 4 காரியங்களை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நம்மளை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னபடி 4 காரியங்கள், 4 விதமான மாயமாலம் நம்முடைய இருதயத்தில் ஒட்டி கொண்டிருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்திருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவரே இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இதை தாங்க, அதை தாங்கன்னு கேட்கிறோம். ஆனால் நிறைய சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார். 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? ஆண்டவர் கேட்ட கேள்வி, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன் மனைவியினிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன் கணவரிடத்துல ஆண்டவர் நம்மை பணிந்து இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறாரே, இதெல்லாம் நம்ம நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது என்ன? இந்த மாயமாலமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு நம்மிடத்துல இந்த சின்ன சின்ன காரியங்களை நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது தானாய் தானாய் பரத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நமக்கு பூர்த்தியாய் சந்திப்பார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இத்தனை நாட்கள் ஒருவேளை தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டது போல வாழ்ந்திருக்கலாம். தலைமுறை தலைமுறையாக நாங்கள் தேவனுடைய சந்ததி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். உண்மையாய் ஆண்டவரை நேசிக்க, உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொள்ள, உண்மையுள்ள இருதயம் கிரியினால் ஆண்டவரை கனப்படுத்த ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையாய் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஜீவ பலியாய் எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று எங்களுக்கு விசுவாசிக்கிறோம். ஆனா எங்களிடத்துல காணப்படுகிற இந்த குறைகளை இன்றைக்கு எங்களுக்கு சுட்டி காட்டினதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வார்த்தை உங்களை தொட்டு இருக்கிறதே, அது என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் இன்னும் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். இன்னும் ஆண்டவர் நம்மேல் கிருபையாய் இருக்கிறார். இன்னும் ஒரு தருணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப மாட்டீர்களா? என்னிடத்தில் முழு இருதயத்தோடு திரும்ப மாட்டீர்களா? ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லவரிடத்தில் திரும்பினால் மீண்டும் கட்டப்படுவா என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் எத்தனை பேர் திரும்ப போறீங்க? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு. என்னுடைய கசப்பு வேண்டாம், என்னுடைய வீம்பு வேண்டாம், என்னுடைய பெருமை வேண்டாம், எல்லாத்தையும் நான் தூக்கி எறிகிறேன். ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு சர்வ வல்லவரிடத்தில் திரும்புகிறேன். நான் மீண்டும் கட்டப்பட விரும்புகிறேன். என்னுடைய குடும்பம் கட்டப்படணும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படணும். என்னுடைய வாழ்க்கை சின்னமன்னமாய் மாறிவிட்டது, சீரழிந்து விட்டதப்பா, கேள்விக்குறியா இருக்கிறது. என்னுடைய தவறுகளின் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. வாழ்க்கையை துவங்க வேண்டிய நாட்கள் இது, ஆனால் வாழ்க்கையை சிலர் முடித்து விட்டு நிற்கிறீங்க. அப்படி அல்ல, அது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, மீண்டும் எங்களை கட்டுவீராக, எங்கள் குடும்பத்தை மீண்டும் கட்டுவீராக. இடிந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டும் கட்டுவீராக. உம்மிடத்தில் நாங்கள் திரும்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் திரும்புகிறோம் அப்பா. எங்களை அறிக்கை செய்து, எங்கள் பாவத்தை அறிக்கை செய்து இந்த நாள்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் சொல்வீங்க பாவத்தை அறிக்கை செய்து? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? தன்னை தாழ்த்துகிறவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் குடும்பத்துக்கு கிருபை, எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை, எங்கள் எதிர்காலத்துக்கு கிருபை. ஹல்லேலூயா. எங்கள் சந்ததிக்கு கிருபை, எங்கள் ஊழியத்திற்கு கிருபை. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாளும் எங்கள் மாம்சமோ, எங்கள் பெருமையோ, எங்கள் அகந்தையோ, எங்கள் கர்வமோ, ஆண்டவரே, எங்கள் பணத்தை குறித்த எங்களுக்கு பெருமையும் வந்துடக்கூடாது. தகப்பன் வீட்டை குறித்த பெருமை வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. படிப்பை குறித்த பெருமை வந்துடக்கூடாது. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் கையில் இருப்பதெல்லாம் நீங்க கொடுத்ததப்பா.
ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதிக்க ஆண்டவரே எங்களை பாத்திரவான்களாய் மாற்றுவீராக, எங்கள் குடும்பங்களை பாத்திரவான்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.